உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அவர் சொல்றாரு, அப்பா உங்க சரீரம் ஏதோ உங்க அம்மாவும் அப்பாவும் உருவாக்கின சரீரம் இல்லை. இந்த சரீரத்திற்கு வானரே வேற, இந்த ஆவி ஆத்மாவுக்கு சொந்தக்காரரே வேற. அதனால ஏமா கவனிங்க, உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அவன் இஷ்டத்துக்கும் செய்ய மாட்டான். பார்த்துருக்கீங்களா? அவன் இஷ்டத்துக்கு பாருங்க. இந்த உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவங்கள பார்த்தீங்களான்னு தெரியும். பார்த்தீங்களா, இந்த படிப்பறி இல்லாதவங்களாம் பார்த்தீங்களன்னா சொல்ல வரதே புரிஞ்சிக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அதனால தான் சொன்னாரு, உலகத்துக்கு கண்ணு எது அப்படின்னா படிப்பு தான் இல்லையா? கொஞ்சமாவது படிச்சிருந்தா என்ன சொல்ல வர்றாங்கன்றத என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, புரிந்து கொள்ளுவாங்க. அது மாதிரி ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதுன்னே சொல்றாரு. இந்த உண்மையான ரட்சிப்பை பெற்றவன் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணுவான், கீழ்ப்படிவான், அதன் அடிப்படையில் வாழுவான். இந்த ரட்சிப்புனா என்னன்னு தெரியாதவனா நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஆடு மாடு மாதிரியா வாழ்ந்துட்டு இருப்பான். கண் போன போக்கல அவன் போவான் இல்லையா, கால் போன போக்கல போவான். அதான் சொல்லுவாங்க பாருங்க, இங்க என்ன தோணுதோ அதை என்ன பண்ணுவேன், நான் செய்வேன், என் இஷ்டம், நான் எப்படினாலும் இருப்பேன். அப்படி வாழ முடியாது. கவனிங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கவனிங்க, பொம்பளை பிள்ளையே சரி ஆம்பளை பிள்ளையே சரி அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, நினைச்சு படியெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தருக்கு உடன்படிக்கை செய்யும் பொழுது, இன்னொருத்தரோட கட்டி வைக்கும் போது, இன்னொருத்தருக்கு மனைவி ஆகும் போது அல்லது கணவன் ஆகும் போது, இப்ப கணவன் இஷ்டத்துக்கு கணவனும் மனைவி இஷ்டத்துக்கு மனைவி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் இதை செய்ய போறான்னு கணவன் கிட்ட கேட்கணும், இல்லது கணவன் செஞ்ச மனைவி கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அதனால தான் சொன்னாரு, நீங்கள் இருவராயிராமல் ஒருவராயிருங்கள். அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். மனைவி பாட்டுக்கு மனைவி, பிள்ளைங்க பாட்டுக்கு பிள்ளைங்க போகும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சொல்லுவாங்க, எப்பா சைக்கிள் கூட என்ன இருக்குது, வேகமா போகும்போது அமுத்துனீங்களா என்ன ஆயிரும், நின்னுரும். இவங்களுக்கு பில்லும் இல்லை, பிரேக் இல்லப்பா, நிப்பாட்டெல்லாம் முடியாது. அதங்க சொல்ல வர்றாரு பாருங்க. 20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, எல்லாம் சொல்லுங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நீங்க இப்ப உங்க இஷ்டத்துக்கு போய் தண்ணி அடிக்க முடியாதுங்க. தண்ணி அடிக்கிறாங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. உண்மையான ரட்சிப்பை பெற்றவங்க நம்ம இஷ்டத்துக்கு போய் இப்ப தண்ணி அடிக்க முடியாது, ஆன்ஸ் போட முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு போய் சிகரெட் குடிக்க முடியாது. ஏன்னா இயேசு உயிரை கொடுத்து என் சரீரத்தை வாங்கி இருக்கிறாரே. இப்ப அவரை கேட்கணுமே, ஓனர் அவராச்சு. அதான் சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயம் என்ன, உன்னை என்ன வாங்கின கிரயம், பணம் இல்லை, வெள்ளி இல்லை. நீங்கள் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிற, உயிரை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அப்ப சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை எதுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, எதுக்கு உயிரை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. அப்பா நீ ஆபிரகாம் அதனால தான் தேசத்தை விட்டு வெளியே வா அப்படின்ட்ட. நீ ரட்சிக்கப்பட்டவன், வேறு பிரிக்க எடுக்கப்பட்டவன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், திரும்பவும் போய் இல்லையா இந்த பாவமான ஒரு வாழ்க்கையவ திரும்ப அதிலே இருப்பேன், அதிலே உழலுவேன், அப்படிதான் வாழுவேன் அப்படின்னு இருந்தேன்னா நஷ்டம் நமக்கும் ஆண்டவருக்கும் கிடையாது. ஒரு ரட்சிப்பை வேஸ்ட். நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ரட்சிப்பை வேஸ்ட். உன் பிள்ளைங்களை போய் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கவனிங்க, ஃபீஸ் கட்டிடுறீங்க. அந்த பையன் போய் பாருங்க, பேக்கை தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல இறக்குறான், படிக்கிறதே கிடையாது. திரும்ப அங்கேருந்து பேக்கை தூக்குறான், வீட்டில் வந்து வைக்கிறான். இப்படியே போயிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு நஷ்டம், டீச்சருக்கு நஷ்டம், கட்டாயம் இல்லை. அப்ப நம்ம போயும் வேஸ்ட் தான். நம்முடைய உள்ளம் மாறல, அந்த நேரத்தை விரயமாக்கி கொண்டு இருக்கிறோம். நேரத்தை பாருங்க, நான் ஒரு புக்கில் அப்படியே படிச்சுட்டு வரும்போது சொல்றாங்க, உள்ள தகப்பனுடைய வீட்டில் எப்பனாலும் சாப்பிடலாம், எப்பனாலும் தூங்கலாம், எப்பனாலும் விளையாடலாம். யாரு புள்ள? யாருடைய வீட்டில்? தகப்பனுடைய வீட்டில். அதே இந்த புள்ள வளர்ந்து இப்ப அவனுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிட்டு பிறகு இப்ப தகப்பன் போய் அவங்க வீட்டில் எப்பனாலும் சாப்பிட முடியாது, எப்பனாலும் தூங்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? அப்படியே அதை வாசிக்கும் போது என் உள்ளம் அப்படியே ஒரு படி அப்படி நொறுங்கிடுச்சு. ஆனால் தகப்பன் என் வீட்டுக்கு ஏன் வந்த, ஏன் சாப்பிட்டேன்னு பிள்ளைய கேட்க முடியுமா? ஆனால் அதே புள்ள வளர்ந்து தன் தகப்பன் தன் மகனுடைய வீட்டில் போய் உரிமையை என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது.
இதான் உலகம். இன்னைக்கு அநேகர்களுக்கு இந்த உலகம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. அதான் சொன்னாரு, தேசத்தை விடியா, உன் இனத்தை விடு, இந்த கலாச்சாரம் உன்னை அழிச்சிரும், கொன்றும், உன் குடும்பத்தவே சிதைச்சிரும். இன்னைக்கு எத்தனை பேர் அது மாதிரி இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் சொல்றாரு, உன் சரீரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், உன் ஆவி தேவனுடைய திட்டங்களுக்காக செவி கொடுக்கணும், தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை காது கொடுத்து கேட்டு அதை செய்யணும்.